வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ப்ரொபேஷனரி இன்ஜினியர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் பார்க்க போறோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நெட்வொர்க் தியரில இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் பார்க்க போறோம். நெட்வொர்க் தியரியை பொறுத்த வரைக்கும் மே 2025 நடந்த எக்ஸாம்ல மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் an AC சர்க்யூட் enhance the power transfer? ஏசி சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனால எப்படி பவர் என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான கொஸ்டின். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஏசி சர்க்யூட்டா இருந்துச்சுன்னா லோட் இம்பிடன்ஸ்ன்றது சோர்ஸ் இம்பிடன்ஸோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கணும். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் சில பாத்தீங்க அப்படின்னா இட் எனேபிள்ஸ் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் பை அலைனிங் சோர்ஸ் அண்ட் லோட் இம்பிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ZL ZS இது ரெண்டும் அலைன் ஆனாதான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது. இப்போ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ZL ஈக்குவல் டு ZL ஸ்டார் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கு. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் லோட் இம்பிடன்ஸ்ன்றது சோர்ஸ் இம்பிடன்ஸோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கணும். இதுவே டிசி சர்க்யூட்டா இருக்கு, ரியாக்டன்ஸ் போர்ஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்தா மட்டும் தான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின், what fundamental principle is used to derive the equation for each mesh when applying mesh analysis to determine the currents in a circuit? மெஷ் அனாலிசிஸ்ல என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற கிர்ச்சாஃப் வோல்டேஜ். கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த வோல்டேஜஸ் அரௌண்ட் த லூப் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் வோல்டேஜஸ் அரௌண்ட் த லூப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரிங்களா? ஒரு லூப் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோட வோல்டேஜ் டிராப் எல்லாமே சமேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூன்றது 0வா வரணும். சரிங்களா? இதுதான் நம்ம மெஷ் அனாலிசிஸ்ல அப்ளை பண்ணுவோம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பில இருக்கிற கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்றது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மெஷ் அனாலிசிஸ் பத்தி கேட்டுக்கிறதுனால கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின், in the node analysis method, what is the recommended characteristic of a reference node? நோட் அனாலிசிஸ் மெத்தட்ல ரெஃபரன்ஸ் நோடோட ரெக்கமெண்டட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்றது கேட்டுட்டாங்க. ஸோ நோடல் அனாலிசிஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நோட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுப்போம். அந்த ரெஃபரன்ஸ் நோடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டா இருக்கணும், அல்லது அந்த ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியலோட பொட்டன்ஷியல்ன்றது 0வா கன்சிடர் பண்ணும். அந்த ரெஃபரன்ஸ் நோடோட பொட்டன்ஷியல் 0 கன்சிடர் பண்ணும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இட் ஷுட் பி கனெக்டட் டு த கிரவுண்ட் ஆர் have a zero potential. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. Fourth question, superposition theorem is particularly useful in which of the following types of circuit? சூப்பர்பொசிஷன் தியரம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மோர் நம்பர் ஆஃப் சோர்சஸ் இருக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சூப்பர்பொசிஷன் தியரத்துல என்ன பர்டிகுலர் யூஸ் கேஸ் என்னன்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸ் வித் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது தான் இந்த சூப்பர்பொசிஷன் தியரமோட யூஸ்ஃபுல்னஸ் நிறைய இருக்கும். அதனால இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின், how does the current through a capacitor behave in a DC circuit when the circuit reaches steady state? இந்த கெப்பாசிட்டர்ல இருக்கிற கரண்ட் ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டரோட கரண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சி சர்க்யூட் அப்படின்றத கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டரோட கரண்ட் ஐசி ஆஃப் டி ஈக்குவல் டு ஐ நாட் ஆஃப் டி, தட் இஸ் இனிஷியல் கரண்ட் e⁻t டிவைடட் பை ஆர்சின்னு வரும். சரிங்களா? இப்போ ஸ்டடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டீயோட வேல்யூ இன்ஃபினிட்டி ஆகும். இப்போ e⁻∞ன்றது 0ன்னு வரும். இப்போ கரண்டோட வேல்யூன்றது என்னன்னா 0 ஆகும். கரண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியலா டிக்ரீஸ் ஆயிட்டு ஸ்டடி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அது 0 ஆயிடும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சில இருக்கிற பிகம்ஸ் 0. கெப்பாசிட்டரோட கரண்ட் ஸ்டடி ஸ்டேட்ல 0 ஆயிடும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. Sixth and final question, what is the resonance condition in a series RLC circuit when analyzed in frequency domain? So frequency domainல RLC circuit அனலைஸ் பண்ணும்போது என்ன ரெசனன்ஸ் கண்டிஷன் வரணும் அப்படின்ற கேட்டிருக்காங்க. ரெசனன்ஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ் RLC சர்க்யூட்ல இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் சேமா இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டல் RLC சர்க்யூட்டோட இம்பிடன்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா R பிளஸ் ஜே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு வரும். இந்த எக்ஸ்எல்ன்றது பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸின்றது
கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ். இது 2ம் ஈக்குவலா இருக்கும்போது மட்டும் தான் இந்த ரெசோனன்ட் கண்டிஷன் அச்சீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இசட் இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இசட் மினிமமா இருக்கும். வெறும் ஆர் மட்டும் வரதுனால மினிமமா இருக்கும். வேற அதர் ஃப்ரீக்வன்சிஸ்ல பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ வந்து ஆரோட அதிகமா இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சியா இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, ரெசனன்ட் கண்டிஷன் அப்படின்றது அச்சீவ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.